இடைத்தேர்தல் நடக்க இருக்கின்ற சூழ்நிலையில் தினந்தோறும் அத்துமீறல்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழக இந்த விடிய அரசினுடைய அதிகார துஷ்பிரயோகம், அதே போன்று இந்த விடிய அரசுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக அங்கே முகாமிட்டு, அதாவது இங்கே கிட்டத்தட்ட 30 அமைச்சர் அங்கே முகாமிட்டு அவர்கள் செய்கின்ற அந்த அலப்பறைக்கு அளவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு எம்எல்ஏ ஒட்டகத்தில் போகிறாரு. இதுவரையில் ஒட்டகத்தில் யாருமே சவாரி செய்வதுதான் வரலாறு கிடையாது. ஓட்டு கேட்க ஒட்டகத்தில் போகிறாரு. பாருங்க, இது ஒரு எப்படிப்பட்ட ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஒட்டகத்தில் போகிறது ஒருத்தர். அதே போல் பரோட்டா சுட்டு கொடுக்குறாரு, டீ போடுறாரு, பஜ்ஜி சுட்டு கொடுக்குறாரு, வடை சுட்டு கொடுக்குறாரு. இப்படி வடை, பஜ்ஜி, போண்டா, இப்படி எல்லா வகையிலும் இன்னைக்கு வாக்காளர்கள் கவர வேண்டும் என்பதற்காக எல்லா விதமான அளவுக்கு இந்த கோமாளித்தனமான செயல்களில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமைச்சர்கள் எந்த அளவுக்கு ஒரு சில அமைச்சர்கள் கோமாளித்தன செயல்கள்லாம் செய்தால் நாடு அறியும். ஆனால் இப்போ உச்சகட்டமாக அந்த கோமாளித்தனமான செயலை ஈரோடில் அரங்கேற்றிருப்பது உண்மையிலே கோமாளித்தனத்தினுடைய ஒரு உச்சகட்டம் தான் நிச்சயமாக சொல்ல முடியாது. அப்படி ஒரு பக்கம் ஈடுபட்ட நிலையில் அது அவங்க ஜனநாயக உரிமை அது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் ஒட்டகத்தில் போகிறது தப்பு. ஒட்டகம் போகிறதுன்றது ஒரு விலங்கின அந்த பாதுகாப்பு சட்டத்தின்படி ஒரு தவறான ஒரு விஷயம். அது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று எங்களுடைய வழக்கறிஞர் திரு இன்பதுரை அவர்களும் அதே போல் செல்வகுமார் சென்னையன் அவர்களும் ஏற்கனவே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மாவட்ட தேர்தல் அலுவலர் அதிகாரத்தில். அது ஒரு பக்கம் இருக்க, நம்முடைய அண்ணன் எடப்பாடியருடைய இடைக்கால பொதுச்சாருடைய அந்த பொதுக்கூட்டத்திற்கும் அதே போன்று அவருடைய பிரச்சாரத்திற்கும் வரக்கூடாதுன்றதுனால பொதுமக்களை, குறிப்பாக வாக்காளர்களை அங்கங்கே சாமியானா போட்டு அடைச்சி வச்சு அவங்களுக்கு காலையில் 500 ரூபா, அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள், அவங்க நான் வெஜிடேரியன் சாப்பிட்றாங்க போய் மெனு லிஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கனு, மட்டனு, மீன், அதே போல் வெஜிடேரியனாக இருந்தால் காய்கறிகள், இதெல்லாம் வீட்டுக்கு சப்ளை. அதே போல் சாயந்தரம்னா ஒரு 500 ரூபா, அப்போது பிரியாணி 500 ரூபா காலையில், சாயந்தரம் 500 ரூபா. அதே போல் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், அப்புறம் நான்வெஜ்ஜாக இருந்தால் சிக்கனு, மட்டனு, கறி, இப்படியெல்லாம் சர்வசாதாரணமாக இன்றைக்கி வாக்காளர்களை கவர வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு ஜனநாயக அத்துமீறல் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்குது. என்னதான் ஒட்டகத்தில் போனாலும் சரி, என்னதான் டீ போட்டாலும் சரி, என்னதான் பஜ்ஜி சுட்டாலும் சரி, வடை சுட்டாலும் சரி, ஆம்லெட் போட்டாலும் சரி, அதே போல் வீடு வீடுக்கு போய் நான் வெஜிடேரியன் போயிட்டு சிக்கனு, மட்டனு, மீன் கொடுத்தாலும் சரி, அதே போல் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு காய்கறி கொடுத்தாலும் சரி, அரிசி கொடுத்தாலும் சரி, வாக்காளர் மனத்தை பொறுத்தவரை ஒரே மனம்தான். ஆட்சி மீது, இந்த விடிய அரசின் மீது கடுமையான அதிருப்தி இருக்கின்ற நிலையில் ஒட்டுமொத்தமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து இந்த ஆட்சிக்கு சரியான சவுக்கடி பதிலடி, இனிமேலாவது இந்த ஆட்சி திருந்தி இந்த 3 வருஷம் ஒழுங்காக செய்யணும் அப்படின்ற அடிப்படையில் தான் இந்த வாக்காளருடைய மனநிலையே இன்றைக்கு நம்முடைய ஈரோடு கிழக்கில் இருக்கின்றது. எவ்வளோ ஒரு மலிவான செயல்பாடுங்க. அதாவது இதுவரையில் ஒரு பொதுக்கூட்டன்றது ஒரு ஃப்ரீ டு மூவ், வாக்காளர் பொறுத்தவரை ஃப்ரீயாக ஒரு எங்கே வேணாலும் போகிற ஒரு நிலைமை இருக்கும். ஆனால் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்களே ஒரு ஃப்ரீயாக மூவ் பண்ண விடாமல் அவங்கள போட்டு ஒரு ஷாமியானால போய் அடைச்சி வச்சு இந்த மாதிரி ஒரு பணத்தாசை காட்டி இப்படி பண்ணுறதுன்றது இதுவரையில் ஒரு திருமங்கலம் ஃபார்முலாவோட இது ஒரு புது ஃபார்முலா தான் இது சொன்னது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜனநாயகத்தை ஒரு கேலி கூத்தாகின்ற விஷயம் தான் எனக்கு செஞ்சிட்ருக்காங்க. சரி, முதலமைச்சர் பொறுத்தவரை இவ்வளோ காலம் ரிவ்யூ பண்ணாரா? இப்போ ஏன் போய் ரிவ்யூ பண்ணாத? ஒரு சேலத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கே என்ன தருமபுரி, அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி, நாமக்கல், சேலம், இந்த 4 மாவட்ட ரிவ்யூ இன்னைக்கு பண்ணுறாரு. அது உள்நோக்கம் என்ன? எஸ்பியும் கலெக்டரும் ப்ரெஷரைஸ் பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறா, ரிவ்யூ என்ற பேரில் எல்லா ஆஃப் த ரெக்கார்டு எல்லாரையும் கூப்பிட்டு, அதாவது பணம் ஃப்ளோ, அதாவது ஈரோடுக்கு போகிற வழிகள் எல்லாமே, இதெல்லாம் ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு போகிற வழிகள் இது, இந்த வழியெல்லாம் எதுவும் அடைச்சிடாதீங்க. எங்கள் ஆளுங்க பணம் கொண்டு போவாங்க, எங்கள் ஆளுங்க திமுக ஆளுங்க பணம் கொண்டு போவாங்க, அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. அதே போல் ஈரோடு கிழக்கில் பொதுவாக ஒரு 40,000 ரோடு ஏற்கனவே எங்களுடைய முன்னாள் சட்ட அமைச்சர் அவர்
அதாவது ஆளே இல்லாத வாக்காளர்களாக வந்து வாக்காளர்களாக சேர்த்துருக்கிறதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணையத்திட்ட சொல்லி புகார் கொடுத்து அந்த அடிப்படையில் வந்து இந்திய தேர்தல் ஆணையம் இப்போ அறிக்கை கேட்டிருக்கு. அதனால் இந்த 40,000 ஓட்டை அந்த அறிக்கையின் அடிப்படையில் உடனடியாக வந்து தேர்தல் கமிஷன் துரிதமாக நடவடிக்கை எடுத்து அதை நீக்குவதற்கு உண்டான முயற்சி எடுக்கும். இதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வந்து ஒரு போலி வாக்காளர்களாக தயாரித்து அட்ஜசன்ட் டிஸ்ட்ரிக்ட் இந்த 4 மாவட்டத்தில் இருந்து எல்லாமே முழுமையாக வந்து அட்ஜசன்ட் மாவட்டத்தில் இருந்து கொண்டு வந்து போல் பண்ணுறதுக்கு வாக்கு பதிவு கள்ள ஓட்டு பதிவு செய்வதற்கு வழிவகையாக இன்னைக்கு வந்து இந்த அரசுடைய ரிவ்யூ மீட்டிங்கு இன்னைக்கு வந்து நடக்குதுன்ற ஒரு நிலை தான் இன்னைக்கு பத்திரிகைலாம் இன்னைக்கு வந்து எழுதிட்டு இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஒரு ஜனநாயகத்தை வந்து எப்படியெல்லாம் வந்து ஒரு சிதைக்கிற ஒரு ஜனநாயகத்தை வந்து கேலி கூத்தாக்குற விஷயம் தான் இன்னைக்கு வந்து இங்கே ஈடுபட்டு இருக்காங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மகத்தான வெற்றியை வந்து ஈரோடு கிழக்கில் நிச்சயமாக நாங்கள் வந்து பெறுவோம். கிட்டத்தட்ட வந்து இன்னைக்கு மக்கள் அவ்வளோ எடுத்துருக்காங்க. தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்கு நிறைவேற்றல சட்ட ஒழுங்கு பார்த்தீங்கன்னா சந்தி சிரிக்குது. இன்னைக்கு சட்ட ஒழுங்கு இன்னைக்கு ஒரே நாளில் 9 கொலை, ஏடிஎம்ல கொள்ளை இன்னும் தேடிட்டு இருக்காங்க. வேங்க வெயிலில் வந்து ஒரு ஆதி திராவிடர் வசிக்கின்ற அந்த குடியிருப்பில் வந்து கழிவுகளை வந்து போட்டுட்டான்றதுக்காக கழிவுகளை வந்து யாரோ போட்டாங்கிறதுனால அவங்கள கண்டுபிடிக்க முடியல. சிபிசிடி இப்போதான் போய் தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. எத்தனை நாள் ஆகுது? முதலமைச்சர் அங்கே போய் பார்த்தாரா? ரிவ்யூ பண்ணாரா? அந்த வேங்கவயல் கிராமத்துக்கு போய் அவர் போய் பார்த்தாரா? பார்க்கவே இல்லையே. ஒரு எவ்வளோ பெரிய வசியமான ஒரு ஆதிராடு குடியிருப்பு இடத்துல ஒரு மலத்தை போயிட்டு அந்த குடிநீர்ல கழிவுக்குன்னா ஒரு மனித சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அது போய் பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து கொலை. அதே போன்று வந்து ஒரே நாளில் 9 கொலைனாலும் கொலைகளுடைய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு ஆயிட்டு, கொள்ளைகளுடைய மாநிலமாக இன்னைக்கு தமிழ்நாடு ஆயிட்டு, இன்னைக்கு அதை வந்து ஒரு கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொஞ்சம் கூட இந்த விடியாத அரசு கிடையாது. உள்துறை கையில் வைத்திருக்கின்ற மு.க. ஸ்டாலின் கிடையாது. மாறாக இந்த மாதிரி வந்து ஒரு போலியான ஒரு வெற்றியை வந்து பெற வேண்டும் என்பதற்காக அதற்காக கிட்டத்தட்ட கோடியாய் வந்து கொட்டி இன்றைக்கு வந்து வெற்றியை குவிக்கலாம் என்று பார்த்தா அது நிச்சயமாக ஒருபோதும் நடக்காது. ஆனால் மக்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து சொத்து வரி உயர்வு, அதே போல் மின்சார கட்டண உயர்வு, அதே போன்று அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் இல்லை, பால் விலை உயர்வு, தேர்தல் வாக்கு நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை, இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஒரு மௌன புரட்சி நிச்சயமாக ஏற்படும். இந்த மௌன புரட்சி என்பது இந்த ஆட்சிக்கு எதிராக விடியாத அரசுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கின்ற வகையிலே ஈரோடு கிழக்கு அமையும் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்கிறேன். ஒரே ஒரு தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ எங்களுடைய டீம் அதாவது வந்து கிட்டத்தட்ட 237 பூத் இருக்குது. அந்த பூத்தில் எல்லோருமே போய் கணக்கெடுத்து எங்கெங்கெல்லாம் ஷாமியானா போட்டிருக்காங்க, எவ்வளோ செலவு பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்களே வேந்து போயிருங்க. படிக்கிற ஒரே 5 நிமிஷத்தில் ஒரு ஷாமியானா போடுறதுக்கு ஷேர் வாடகை வந்து ஒன்றுக்கு ஷேர் போடுறதுக்கு 25 ரூபா. அதே மாதிரி ஒரு ஷாமியானா இருக்கிற இடத்துல 400 ஷேருக்கு ஒவ்வொரு செட்டுக்கும் 400 × 25 10,000 ரூபாய். மொத்தம் 110 செட்டு. அந்த மாதிரி 110 ஷாமியானா போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து கிட்டத்தட்ட செலவு பண்ணது கிட்டத்தட்ட வந்து 11 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்காங்க. அதாவது மொத்தம் பார்த்தீங்கன்னா இதை மாதிரி செட்டின் வாடகை மொத்தம் 5000. அதாவது இப்போ இந்த 14ஆம் தேதி வரல 14ஆம் தேதி வரல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 33 லட்சம் ரூபாய் வந்து எதுக்கு போட்டிருக்காங்கன்னா ஷாமியானா, அப்புறம் வந்து சேரு, இந்த வாடகை ஒரு மட்டும் 33 லட்சம். சரி, அதே போல் வந்து அதாவது காங்கிரஸ் வேட்பாளர் செட் அமைத்தது பிளாஸ்டிக் நாட்களை வாடகை எடுத்த வகையில் மட்டும் சுமார் வந்து 99 லட்சம். 99 லட்சம் இதுவரை வந்து செலவு பண்ணுவோம். ஒரு ஷாமியானா போட்டு சேரை போட்டு மக்களை இதெல்லாம் நான் இதில் ஒன்றும் இதை சேர்க்கல. இது இந்த சாப்பாடு சேர்க்கல, கால் 500 ரூபா சேர்க்கல, சாயந்தரம் 500 ரூபா சேர்க்கல, பிரியாணி சேர்க்கல, இதெல்லாம் சேர்க்காம சொல்கிறேன். இதுவரை 99 லட்ச ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. சரி, அதே போல் அசைவ பிரியாணி, சிற்றுண்டி, பணம் பட்டுவடா இதெல்லாம் மொத்தமாக சேர்த்தா அது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதுவரையில் மொத்தம் 35,64,00,000 ரூபாய். 35 கோடி. ஆமாம், கணக்கு இருக்கு. சிம்பிள் கால்குலேஷன், சிம்பிள் கணக்கு. அதாவது டீட்டெயிலாக நான் சொல்லேன். நான் இதை லேட்டாக வரும். ஏதாவது நான் சொல்கிறேன். அசைவ பிரியாணி, அதே போல் சிற்றுண்டி, பணம் பட்டுவடா தலைப்பு தான் நான் சொல்கிறேன். இந்த வகையில் பார்த்தீங்கன்னா மொத்தம் காலைல 500 ரூபா, சாயந்தரம் 500 ரூபா, ஒரு நாளைக்கு 1000 ரூபா. அதாவது இப்போ அந்த எடப்பாடியார் எடப்பாடியார் கூட்டத்துக்கு போகக்கூடாது. அப்புறம் வந்து எங்களுடைய
முன்னாள் அமைச்சர் அதே போல் அவங்க வாக்கு சேகரிக்கும் போது அவங்க கூடவும் போகக்கூடாது. இந்த ரெண்டு வேலையை தடுக்கணும். தடுத்து அதுக்கு வந்து செலவு பண்ணுறது மொத்தம் வந்து இதுவரையில் 35 கோடி ரூபாய். ஆஸ் ஆன் டேட் வந்து 35 கோடி 64 லட்சம் செலவு